வணக்கம். நான் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் பேசுகிறேன். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலையும் புதிய புதிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. இதில் நம்ம மிக முக்கியமான துறையான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பல புதிய முயற்சிகளை நம்ம தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான தொழில் முனைவோர் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த நாட்களில், அதாவது ஜனவரி 25, 26 நடக்க இருக்கு. எங்கே நடக்க இருக்கு அப்படின்னா, நம்முடைய சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடக்க இருக்கு. நம்முடைய ஆதிதிராவிடர் மற்றும் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக, அதாவது தாட்கோ மூலியமாக இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் உள்ள தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள், முதலீட்டாளர்கள், சுயதொழில் செய்பவர்கள், வர்த்தகர்கள், வணிகர்கள், தொழில்துறை மாணாக்கர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்க உள்ளார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட பொருட்கள், அதாவது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் தயாரித்த பொருட்களை பார்வைக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளன. அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு இதை சிறப்பிக்க வேண்டும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.